தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நான் அகில இந்திய சேர சோழ பாண்டிய பேரரசு நிறுவன தலைவர் எஸ்பி பாண்டித்தேவர் பேசுகிறேன். ஒரு 20 நாளைக்கு முதல்ல ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார். விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களால் ஏர்போர்ட் மூர்த்தி செருப்பு கொண்டு தாக்கப்பட்டார். ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அவருக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த குண்டாஸுக்கு தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்துக்குங்க, காவல்துறை லட்சணமும் தமிழ்நாடு அரசுடைய லட்சணமும் எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறத பொதுமக்கள் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வழக்கறிஞர் ராஜீவ்காந்திங்கிற ஒரு இளைஞர் தாக்கப்பட்டார். கார் போய் நல்லா இடிக்குது, வண்டியில் கார் இடிக்குது. இடித்ததுக்கப்புறம் போய் கேட்காரு. அவங்க 30 பேர் சேர்ந்து ஒருத்தனை துரத்தி அடிக்காங்க. காவல்துறை இன்னும் திருமாவளவனையும் கைது செய்யலை, அந்த குண்டர்களையும் கைது செய்யலை. இந்த ஆட்சி லட்சணத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு வாரமாக அதுதான் முக்கிய செய்தியாக போய்கிட்டு இருக்கு. இவனுக்கு திருப்பி நம்ம திமுககாரனுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் திருப்பி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வாழ முடியாது. காவல்துறையும் செயல்பட மாட்டாங்க. திருமாவளவன் எம்பி அவரும் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாரு, காவல்துறையும் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குது. இந்த 2 பேருமே பொதுமக்களுக்கு தான் கவர்மெண்ட்டு விசுவாசமாக இருக்கணும். இதை விட்டுட்டு இது எவனுக்காக ஒருத்தனுக்கு சாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வர்ற தேர்தலில் பொதுமக்களாகிய நீங்கள் தான் அது பாடம் புகட்ட வேண்டும். வணக்கம்.